சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். நம்ம படையெடுப்பு போது இங்கே நிறைய கோவில்கள் சிதைக்கப்பட்டது. அதை விட அதிகமாக இப்போ பக்தர்களுடைய படையெடுப்பினால் சிதைக்கப்படக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்கு. கோவிலுடைய பிரசாதங்கிறது இறைவனுடைய அருள் தானே தவிர அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. முருகான்னு சொல்லிட்டு உள்ள நேரா அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் உள்ள போயிடுவோம். ஆனால் முருகருடைய வாயிற்காவலானாக வீரபாகு முன்னாடியே இருப்பார். நீங்கள் அடுத்த தடவை போகும்போது பாருங்க. பழனி போகிறதுக்கு முன்னாடி இடும்பர்மலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரு ஆவினங்குடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணணுங்கிற அந்த வழிபடக்கூடிய முறைகளே இருக்கு. மயில் மேலே இருக்க முருகனை கருப்பு துணி கட்டி சனீஸ்வரனா மாற்றினதெல்லாம் இருக்குது. காலத்தின் கட்டாயத்தில் நம்ம தெரியாமல் போயிடுவோம். அன்பு வணக்கங்கள். முருகர் யுகம் நிகழ்வில் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்களும் பேராசிரியர் விஜயகுமார் அவர்களும் நிறைய நம்மக்கிட்ட முருகரை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்த பக்தர்கள், முருக பக்தர்கள் முருகரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற நிறைய கேள்விகளோடு இருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம விருந்தினர்களுடைய பதிலை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கோம். வணக்கம் சார், என்னோடய பேர் பிரியதர்ஷினி. நான் எல்லா கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் போவேன், அம்மன் கோவிலுக்கு எல்லாமே போவேன். ஆனால் மோஸ்ட்டாக முருகர் கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. சுவாமிக்கு எல்லாருக்கும் விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதியை கையில் வாங்கிட்டு கண்ணில் ஊற்றிட்டு நெத்திலே விட்டுடுறாங்க. அப்படியே முருகர்கிட்டையும் அப்படியே கொட்டி விட்டுடுறாங்க. எல்லா கோவிலையும் நான் பார்த்துட்டேன். அம்மன் கோவிலையும் அதே மாதிரி. அம்மன் கோவிலை பார்க்கும்போது ஃபுல்லாக குங்குமம் இருக்கும், முருகர் கோவிலில் ஃபுல்லாக விபூதி தான் இருக்கும். எனக்கு அது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவ்வளோ பிரசாதமாக வாங்குறாங்க. அது அப்படி இருக்கும்போது எல்லா தூண்லேயும் இருக்கும்போது ஃபுல்லாக அது விபூதி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் விபூதியாக தான் இருக்கும். அதே மாதிரி பிரசாதம் கொடுக்கும்போது கூட அந்த தொன்னை கூட அப்படியே சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது. அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ரொம்ப அற்புதமான கேள்விங்க. இது என்னென்னா இப்போ தான் நான் சொல்லக்கூடிய இதோட 3வது பதிவில் இதை சொல்கிறேன். யாரெல்லாம் கோவிலுக்கு போகிறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக கட்டாயமாக ஒரு புத்தகம் படிக்கணும். அது என்ன புத்தகம்னா ஜெயமோகனுடைய ஆலயம் யாருடையது அப்படிங்கிற புத்தகம். நம்ம படையெடுப்பு போது இங்கே நிறைய கோவில்கள் சிதைக்கப்பட்டது. அதை விட அதிகமாக இப்போ பக்தர்களுடைய படையெடுப்பினால் சிதைக்கப்படக்கூடிய கோவில்கள் நிறையா இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு தேவை, அங்கே போனால் அது ஏடிஎம் மிஷின் மாதிரி கோவிலை பயன்படுத்துகிறோம். அங்கே போனால் நான் கேட்டால் தான் நீ கொடுக்கணும், என்ன இல்லைன்னா அது பண்ணிடுவேன். என்னென்னா எந்த சமயங்கள்லையும் அடிப்படை கல்விங்கிறது சமயத்தை பற்றிய அடிப்படை புரிதல், அடிப்படை கல்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் நம்ம சமயத்தில் தான் அந்த அடிப்படை புரிதலும் அடிப்படை கல்வியும் இருக்காது. இந்த ஆலயம் எதுக்காக கட்டப்பட்டது, யாருனால கட்டப்பட்டது அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு பிரக்ஞை இருந்ததுன்னா அதை செய்ய மாட்டோம். முதல் விஷயம். 2வது, கோவிலில் கொடுக்குற விபூதியை நம்மளுடைய தர்மம் சொல்லுது நெத்தி நிறையா வைக்கணும். அப்படி வைக்க முடியலன்னா கவரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவு பல மடங்கு பொறுப்பு ஒவ்வொரு கோவிலுக்கும் போகக்கூடிய பக்தருக்கு இருக்குது. 2வது, இந்த பிரசாதம்னு சொன்னாலே என்னென்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா கோவிலுக்குள்ள இந்த செந்தில் ஒரு படத்தில் லிஸ்ட்டு போடுவார். நங்கநல்லூரில் இன்றைக்கி இது கிடைக்கும், வடபழனியில் இது கிடைக்கும். அந்த லிஸ்ட்டு படி போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுடைய பிரசாதங்கிறது இறைவனுடைய அருள் தானே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்படியே பிரசாதம் எதுவும் கொடுத்தாலும் தயவு செஞ்சு குப்பை தொட்டியில் போடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், சுவாமி உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா அங்கே கோயிலில் கிடக்கிற குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. ஒன்று சொல்கிறேன். இந்த சிவன் கோவிலில் ஒரு விளக்கு அமையிற நிலமையில் இருக்குது. ஒரு எலி தெரியாத்தனமாக போகுது, அது வாழை வச்சு படார்னு அடிச்சுது. அந்த பட்டதில் அந்த திரி மேலே போய் தூண்டி பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சுது. அந்த எலிதான் மறுஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. தெரியாமல் தூண்டிவிட்ட அந்த ஒரு சாதாரண எலிக்கே இவ்வளவு பெரிய அனுகிரகம்னா நம்ம தெரிஞ்சு எவ்வளவு பாவங்கள் கோவிலில் பண்ணுறோன்னு அவங்க மனசுக்கு தெரியும். அன்பான பக்தர்களுக்கு இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கோவிலை தயவு செய்து புனிதமாகவும் சுத்தமாகவும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. திருச்செந்தூரில் போர் புரிஞ்சாங்க எல்லாமே, வீரபாகுலாம். அதுக்கப்புறமா வீரபாகு தனி சன்னதி என்ன இருக்குங்களா கோவில் சுவாமி? ஏன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் சுவாமியை நம்ம வேண்டிக்கிட்டு. ஸோ சுவாமி கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு அவங்க அவ்வளோ நாளும் போர் புரிஞ்சிருக்காங்க. இங்கேருந்து அங்கே இலங்கைக்கு போயிட்டு அவர் எல்லாமே பிரிச்சிருந்தார். ஸோ அவருக்கு தனி சன்னதி இருந்து அவருக்கு தனியாக எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லையே? ஸோ என்ன இருக்கா?
உங்கள் கோயிலோட சிறப்பு நீங்களே சொல்லுங்கள். அதாவது நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அது அங்கே கேட்க வேண்டியதில்லை, அங்கே கேட்க வேண்டியது. அதாவது முருகருடைய வீரபாகு பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது நமக்கு நான் சொன்னேன், மறுபடியும் நான் திருவிளையாடலுக்கு கந்த புராணம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு காட்சியை வந்து அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. எதுலன்னா சிவாஜி வந்து வீரபாகுவாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில், சிவகுமார் வந்து முருகரா இது பண்ணியிருப்பார். அதில் வந்து தொடர்ந்து வந்து போரிட்டும் மகேந்திரகிரியை வந்து தாண்டி அவங்களால அந்த சூரபத்மனை வந்து நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு எக்கு கோட்டையாக இருக்கும். சூரபத்மனுடைய முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீரபாகு ரொம்ப மனம் தளர்ந்து, என்ன நீங்கள் இறைவனுடைய பிள்ளையே இறங்கி வந்து போரிட்டும் இது வந்து சாத்தியப்படலையே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அதாவது அடி மேலே அடிப்பட்டு தான் முருகர் வந்து அந்த போரை வந்து வெல்வார். ஒரு சாதாரண ஒரு மனிதர்களான நம்ம வந்து ரொம்ப தோண்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக வந்து சொல்லுவார். அதனால் பட்ட தீட்ட தான் வைரங்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மறுபடியும் வந்து முயற்சி பண்ணுறோமோ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த எதிரியுடைய கோட்டை வாசலுக்காக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அதில். அதை ஏன் சொல்கிறேன்னா, வீரபாகு ஆகட்டும், இன்னும் நிறைய அடியார்கள் இருக்காங்க முருகருடைய படையோட போர் புரிஞ்சவங்க. நீங்க முருகர் வந்து ஐயா கூட சொன்னாங்க, அந்த வேல் வெறியாகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து சொன்னாங்க. அதாவது முருகர் வந்து ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கத்தி பக்கம் திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், இங்கே பாருங்க பள்ளி கூட அடிக்குது, அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து விழா எடுக்கும்போது அங்கே 42 நாள் விரதம் இருப்போம், இல்லை 48 நாள் விரதம் இருப்போம். அப்படி விரதம் இருக்கும்போது அங்கே நிறைய பக்தர்கள் வந்து மாலை அணிஞ்சு விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே எல்லாம் ஆராசனை அப்படிங்கிறது வரும், சாமி ஆடுறது அப்படின்னு வரும். இந்த சாமி ஆடுறது அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறப்ப வீரபாகு இருக்கார் இல்லையா, வீரபாகுவோட படையிட்டவங்க இது சேர்ந்து இடும்பர் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் இருக்கார். இடும்பர் அப்படிங்கிறவர் அதான் ஐயா சொன்ன மாதிரி காவடிக்கு உரித்தான தெய்வம். இவங்க எல்லாருக்குமே சந்நிதி அப்படிங்கிறது இல்லை, முருகருடைய வாயிற்காப்பாளர்களாக 2 பேரையுமே எடுத்து விட்டுருப்பாங்க. நீங்கள் இவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து முருகருடைய சன்னிதானத்துக்கே உள்ள போகணும் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர்லயுமே வீரபாகு வந்து முன்னாடி நிற்பார். அவர் நம்ம யாருங்க, நம்ம வந்து முருகான்னு சொல்லிட்டு உள்ள நேரா அவரை பார்க்கறக்கூடிய ஆர்வத்தில் உள்ள போயிடுவோம். ஆனால் வந்து முருகருடைய வாயிற்காவலானாக வீரபாகு வந்து முன்னாடியே இருப்பார். நீங்கள் அடுத்த தடவை போகும்போது பாருங்க, ஃப்ரண்ட்லேயே இருப்பார். அவரை வந்து தரிசிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து முருகருடைய அனுகிரகத்தை நேரில் பெற முடியாத பட்சத்தில் ஒரு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட நீங்கள் இவரை ஒரு டைமோ இல்லை அவர் வந்து இடும்பர் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சிவபக்தர். அவர் வந்து அந்த சிவபக்தருக்கு எப்படி ஒரு இதுனா, அகத்தியர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீ வந்து காவடி எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் முருகர்னால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சுவாமி. இன்னும் சொல்ல போனால் அரக்கர்களுக்கெல்லாம் அரக்கன். ராவணனுக்கு வந்து வில்வித்தை சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் இட். ராவணனுக்கு வந்து வில்வித்தை சொல்லி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயில்கள்லையுமே மயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பலிபீடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. சின்னதாக இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு முருகர் கோயில் இருந்தால் கூட உன் கூட நான் இருக்கணும் அப்படின்னு வரவாங்கி வந்த சாமி அவர் இடும்பர். நீங்கள் வீரபாகுவை கேட்கும்போது அதையும் சொல்கிறேன், நான் அவரையும் சொல்கிறேன். இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வந்து வழிபடுறது வந்து முருகனடியார்களை வந்து வழிபடுறது அவரை வழிபடுறதுக்கு சமம். நீங்கள் அவர்கிட்ட டைரெக்டாக சொல்கிறத இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா 100% உடனடியாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றும் இல்லை, டோல்கேட்டில் வந்து காசு கட்டாமல் போகிற மாதிரி டைரெக்டாக முருகர்கிட்ட போய் சேர்ந்துடலாம். திருச்செந்தூரில் ஒரு திருசதின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு வந்து 300 சதநாமாவளி, அதாவது மூலமந்திரத்தோடு வரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். அதை சொல்லி ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் அங்கே எப்போவுமே இருக்குது. ஒரு முகத்துக்கு மொத்தம் 300 மந்திரம், ஒரு முகத்துக்கு 50 மந்திரம். அப்போது 6 முகத்துக்கு எத்தனை மந்திரம் ஆச்சு? 300 மந்திரம் ஆச்சு. இந்த 300 மந்திரத்தில் ஒரு சிறப்புகள் இருக்குது. அதில் என்னென்னா, தமிழுடைய முதல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லேயே அந்த மந்திரம் வந்து இருந்துட்டு இருக்கும். இன்னொன்று அதில் சிவனுடைய ஒரு இது வந்திருக்கும். எல்லா மூல மந்திரம் ஃபஸ்ட்டு நா ம ஷி வா ய அப்படிங்கிற மந்திரத்தோடைய இது இருக்கும். அது வந்து நீங்கள் திருசதியில் பார்க்கலாம். அதில் வந்து அந்த திருசதி ஆரம்பிக்க ஹோமம் பண்ணும்போது, இப்போவும் அங்கே பூஜை பண்ணுறவங்க அந்த கலசாராதனை பண்ணும்போது
முருகப்பெருமான் கூட இருந்த 10 விதமான கூட சென்ற 10 விதமான வீரகேசரி, வீர மகேந்திரர், இப்படி எல்லாருக்கும் அந்த நாமத்தை சொல்லி பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் சுவாமிக்கு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வரத்துக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நிற்பாங்களாம். அப்போது அவர்களுடைய அந்த தீட்சணை வந்து அங்கே இருக்குது. அப்போ அந்த ஹோமங்களில் பூரா தினந்தோறும் ஒரு 10 ஹோமம் நடந்ததுன்னா 10 ஹோமத்திலே அவர்களுடைய நாமங்கள் வந்து சொல்லப்படும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த இடும்பருக்கான சந்நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு வெட்டி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்தநாடு பக்கத்தில் அவருக்குன்னு ஒரு தனி ஆலயமே இருக்குது. அதையும் தாண்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது பழனியில் இடும்பன் மலை. நீங்கள் பழனி போகிறது, அது சாமி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பழனி போகிறதுக்கான அந்த முறை, பழனி போகிறதுக்கு முன்னாடி இடும்பர் மலைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரு ஆவினங்குடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணணுங்கிற அந்த வழிபடக்கூடிய முறைகளே இருக்குது. இடும்பன் மலைக்கு போகாத அப்புறம் பழனிக்கு போகிறது விசேஷம் இல்லைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அவசர காலத்தில் கீழே இருக்கக்கூடிய ஆவினங்குடிக்கே போகாமல் நேராக என்ன பண்ணிடுறோம், மேலே போய் முருகனை போய் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் இடும்பர் மலைக்கு போகணும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆவினங்குடிக்கு போகணும், அதுக்கப்புறம் பழனி முருகனை தரிசனம் பண்ணணுங்கிறது தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முறைகள். இந்த பூஜா விதியில் உண்டு. பூஜை விதியில் எல்லா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது 10, ஆனால் ஸ்கந்தபுராணம் சொல்கிறது லட்சம் வீரர்கள் முருகனோட வந்தார்கள். அதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தது வீரபாகு. அதனால தான் அண்ணா சொன்னார், திருசதியில் கூடி ஒரு வீரபாகு பிரமுக சேவிதாயி நமகானூர். அந்த வீரபாகு வந்து நம்ம மந்திரபூர்வமாக பூஜை பண்ணும்போது இவங்கெல்லாம் சொல்லி படிப்படியாக தான் போகும். கோவில்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நிறையா கோவில்கள் மாறுதலுக்கு உட்பட்டங்காட்டி நிறையா சாமி பேரையே மாற்றிடும். நிறையா கோயிலில் மயில் மேலே இருக்க முருகனை சனீஸ்வரனாக மாற்றின கோயில் நிறையா இருக்குது. இன்னமும் மயில் மேலே இருக்க முருகனை கருப்பு துணி கட்டி சனீஸ்வரனாக மாற்றினதெல்லாம் இருக்குது. காலத்தின் கட்டாயத்தில் நம்ம தெரியாமல் போயிடுக்கும். இந்த நிகழ்வு எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியாவிலேருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும். அவங்க மனசில் எப்போவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.